இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. தமிழ்நாட்டின் சட்டசபை காலம் மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதனையொட்டி திமுக, அதிமுக, நாதக, தவேக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிக்கு தலா 2 தொகுதிகள், மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், காங்கிரசிற்கு 28 தொகுதிகள் என 43 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 7 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் மற்ற கட்சியினர் போட்டியிட உள்ளனர். இது தவிர தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் திமுக குழு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தொகுதிகள் குறைவாக ஒதுக்கப்படுவதால் விசிக தலைவர் திருமா வேதனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக திருமாவளவன் காணொலி காட்சி வாயிலாக நிர்வாகிகளிடம் பேசுகையில் இதுகுறித்து தனது வேதனையை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுவரை திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு தொகுதி பங்கீடு உறுதியாகாத நிலையில் தொகுதிகள் குறைந்தாலும் திமுக கூட்டணியில் தொடர்வது ஏன் என்று தொண்டர்களுக்கு அவர் கொடுத்துள்ள விளக்கத்தில் வலிமையை தக்க வைப்பதே முதன்மையான நோக்கம். 25 ஆண்டுகள் ஆனாலும் 2026 களம் தற்போதும் புதிதாகவே உள்ளது. நம்மை வாழ்த்தவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ பெரிதாக யாரும் இல்லை. தொகுதி பங்கீடு விஷயத்தில் நாம் தான் மிக பெருந்தன்மையாக இருக்கிறோம். மிக குறைவான தொகுதிகளை பெற்றாலும் கூட நாம் தான் பெருந்தன்மையாக இருக்கிறோம். உறுதிப்பாட்டை மேலும் உறுதியாக்கும் நாகரிகமாக அரசியல் மரபை கடைபிடித்து வருகிறோம். நமது இந்த யுக்தி சிறந்த யுக்தி என காலம் பதில் சொல்லும். மற்றவர்களுடைய விருப்பத்தையும் கேட்டுக்கொள்வதற்கும் தெரிவிப்பதற்கும் இடம் அளிக்கின்ற நடவடிக்கையில் எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஏராளமான தொகுதிகளை பெறுவதாக இருந்தால் விருப்ப மனுக்களை பெற்று அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்கின்ற ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். அப்படி பல கட்சிகள் பின்பற்றி வருகிறது. 23 கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற கூட்டணியில் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. தொகுதிகள் எண்ணிக்கை குறைவானது, அது அனைவரும் அறிந்த உண்மை என்றாலும் இந்தந்த தொகுதிகளை கேளுங்கள், அந்த தொகுதிகளை கேளுங்கள் என்று அந்த தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது உணர்த்துகின்றனர். விருப்ப மனு பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்கின்ற நிலை 2016இல் இருந்தது. இப்போது அந்த சூழல் இல்லை என தெரிவித்துள்ளார். திருமாவளவின் பேச்சு விசிக தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியையும் கட்சியின் உள் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்ற விசிக இம்முறை இரட்டை இலக்க தொகுதிகள் கோரியது. ஆனால் திமுக தரப்பில் ஒற்றை இலக்க தொகுதிகளே வழங்க முன்வந்ததால் ஏற்பட்ட வேதனை இதில் வெளிப்பட்டுள்ளது. இந்த வெளிப்பாடு கட்சியின் அடித்தள தொண்டர்களிடம் ஏன் குறைந்த தொகுதிகளை ஏற்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி திருமாவளவன் மீதும் கட்சி தலைமை மீதும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 4 நாட்களில் அந்த விருப்ப மனுக்கான கட்டணம் செலுத்துகிற தோழர்கள் குழப்பமடைய தேவையில்லை. முடிந்தால் டிடியோடு வாருங்கள், இல்லையே அந்த கட்டண தொகையோடு வந்து பணமாகவே செலுத்துங்கள், பிரச்சனை இல்லை. இது உங்களுடைய பதிவுக்காகத்தான். பணம் செலுத்தியதனால் நேர்காணல் நடக்கும், நேர்காணல் நடந்தால் தொகுதி கிடைக்கும் என்கிற நிலை இல்லை. மக்கள் நல கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது.
10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாம் எதிர்கொள்கிறோம். அரக்கோணத்தில் ஏன் தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. வானூரில் நாம் அந்த வாய்ப்பை இழந்த போதும் அந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. 2 இடங்களில் மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆகவே வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத் தோழர்கள் வழங்க வேண்டும். மிக எளிதாக சந்திக்கக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதனால் பொறுப்புகளுக்காகவும் சரி, வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, நேரடியாகவே என்னை வந்து சந்தித்து நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு நிலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் அவ்வளவு இலகுவாக சந்தித்து இந்த அழுத்தத்தை யாராலும் தர முடியாது. எந்த கட்சியிலும் அது நடக்காது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில் எந்த தொகுதிகளை அவர்கள் கேட்டுப் பெறுகிறார்களோ அந்த தொகுதியில் உள்ள களப்பணியாளர்கள் அல்லது முன்னணி பொறுப்பாளர்கள் யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அந்த மாவட்ட குழுவிலே முடிவு செய்து 2 அல்லது 3 பேரை பரிந்துரை செய்வார்கள். அந்த 2 அல்லது 3 பேரில் ஒருவரை மாநில குழு அல்லது மாநில செயலாளர் வேட்பாளராக தேர்வு செய்து அறிவிப்பார். மாவட்ட குழு அந்த மாவட்டத்தை சார்ந்த அல்லது தொகுதியை சார்ந்த கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் அதற்கான செலவை எதிர்கொள்ள மக்களிடமிருந்து நிதியை திரட்டி தேர்தலை எதிர்கொள்வார்கள். இது அவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை. நம்முடைய கட்சியில் கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் தொகுதிகளை எப்படி போராடி கேட்டுப் பெறுகிறேனோ அதை போல ஒவ்வொரு முறையும் நமது கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்காக நான் எனக்கு தொடர்புள்ள தோழமை சக்திகளோடு இருக்கிற அந்த நல்லிணக்கமான உறவை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து நிதியை திரட்டி வேட்பாளர்களுக்கு கொடி முதல் அத்தனை பொருள்களையும் வழங்கும் நிலை, செலவுக்கும் காசு தருகிற அல்லது நிதியை தருகிற நிலை மாவட்ட குழு ஏற்றுக்கொள்வதில்லை. வேட்பாளர்களும் யாரும் செலவு செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பதில்லை. ஆக அது இன்னொரு கூடுதலான சுமை. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதேபோல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை.
அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக களமாடுகிறோம். சமூக ஊடகங்களில் திருமாவளவன் கேம் சேஞ்சர் என்றெல்லாம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருமாவளவன் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கை ஒரு சில நிமிடங்களில் புரட்டி போட்டுவிட முடியும், மாற்றி அமைத்து விட முடியும் என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் கட்சி சார்பற்ற தோழர்கள், நமக்கு தொடர்பே இல்லாத ஜனநாயக சக்திகள் நம்மை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் செய்ய விரும்பாமல், எங்களுக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்று அதை வைத்து அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த முனையாமல், ஒரு புதிய அரசியல் மரபை நாம் கடைபிடிக்கிறோம். ஒரு நாகரிகமான அரசியல் மரபை கடைபிடிக்கிறோம். வழக்கமான சராசரியான அரசியல் கட்சிகளைப் போல அல்லாமல், அல்லது சராசரியான ஒரு அரசியல்வாதியைப் போல இல்லாமல், நமக்கென்று நாம் ஒரு தளத்தை அமைத்து, ஒரு களத்தை அமைத்து சொந்த காலில் ஊன்றி நிற்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை நாளுக்கு நாள் கூடுதலாக பெற்று வருகிறோம். அந்த நன்மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அரசியலில் வெற்றி. ஆங்கிலத்தில் இமேஜ் என்று சொல்லுகிற அந்த ஒரு பிம்பம், ஒரு நன்மதிப்பு என்கிற ஒரு பிம்பம், நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிற ஒரு அணுகுமுறை. நாம் யாரையும் வீழ்த்திவிட்டு வளர வேண்டும் என்று நினைக்காமல், நம்முடைய கருத்துள்ள அனைவரும் வளர வேண்டும், அவர்களோடு நாம் இணைந்து இணக்கமாக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஒரு இடதுசாரி ஜனநாயக அரசியலாகவே வளர்ச்சி பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும் என்கிற புரிதலோடு நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்லை என்று தோன்றும். இந்த அணுகுமுறைகளால் பெரிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது, சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியாது என்கிற விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல், அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் கூட வெளிப்படையாக பலரும் அறிந்த அந்த வாய்ப்புகளை கூட பெரிதாக கருதாமல், நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும், அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குகிறோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.